திடீர்னு ஏன் சார் அரசியல் ஆசை வந்துச்சு? இவ்வளவு வருஷமா இருந்தீங்கல்ல இண்டஸ்ட்ரியில, இவ்வளவு பிரச்சனைகள் நடந்தது இல்ல? இந்த ஒரு 25 வருஷமா இந்த தமிழ்நாட்டுல என்னென்ன அநியாயம்லாம் நடந்திருக்கு. என்னைக்குமே குரல் கொடுக்காத நீங்கள், எதுக்குமே தலையிடாத நீங்கள், இன்னைக்கு திடீர்னு ரைட் த டைம் டு ரூல் என்னமோ ஒரு வாசகம், டைம் டு லீட், நேரம் வரும் பொழுது தலைமை ஏற்பேன் ஏதோ ஒன்று சொல்லும் பொழுது அவர் எங்கே தலைமை என்ன பண்ணாரப்பா? அவர் தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டுக்கு போனாரான்னு கேட்கிறார். உனக்கு அதுவே தெரியல, அப்ப நீ போதையில இருந்திருப்ப போல இருக்கு, அதான் உனக்கு தெரியல. அதுக்கப்புறம் ஆங்கர் சொல்றாரு, அதான் சொல்றான். அதுல தெரியல சார், அவன் பாத்தீங்கன்னா போதையில இருக்கணும் தெரியல, அவன் போதையில இருந்திருப்பான் சார். தூத்துக்குடி துப்பாக்கி சூடு நடக்கும்போது கருணாஸ் போதையில இருந்திருப்பான். விஜய் அவர்கள் ஆமா போனாரு. எல்லாத்தோட 13 வயசு வன்மத்தை கொட்டக்கூடாது. ஸ்டெர்லைட் போராட்டத்துல ஸ்டோனினுடைய வீட்டுல போய் விஜய் உட்கார்றாரு. ஜல்லிக்கட்டு போராட்டத்துல மக்களோட மக்களா கலந்துக்கிறாரு. அனிதா இறந்த போது முதலாளா போய் வீட்டுல போயிட்டு அவர் ஆதரவு தெரிவிக்கிறாரு. இதை எல்லாவற்றையும் தாண்டி கடந்த 10 ஆண்டு காலமாக விஜய் நடித்து வெளிவந்த எல்லா படங்களுமே சமூகம் சார்ந்த படங்கள். வாரிசு படத்தை தவிர்த்து விட்டு எல்லா படங்களுமே ஏதோ ஒரு